ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கே போயிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்கே வந்து ஐயப்ப சாமி மாலை போட்டிருக்காங்க. அவங்க வந்து கன்னி பூஜை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நம்ம அங்கே போயிருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் பஜனை நடந்துகிட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கன்னி பூஜைக்கு போயிருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஐயப்ப சாமி பாட்டு எல்லாமே ரொம்ப அழகாகவே பாடினாங்க. இங்கே அந்த மாதிரி புக்கு வச்சுருந்தாங்க. அந்த புக்கில் பார்த்து அழகாக சூப்பராக பாடினாங்க. நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோடய அப்பா கூட ஐயப்ப சாமி மாலை போடுவாங்க. அப்போ நான் பஜனைக்கு மட்டும்தான் போயிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப குட்டி பசங்க, நாங்கள் 5வது 6வது அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தோம். இங்கே வந்து ஐயப்ப சாமிக்கு 18 படின்றதுனால இங்கே வந்து 18 குட்டி குட்டியான வளையலை கட் பண்ணி வச்சுட்டு 18 கற்பூரம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் மாலை போடுறவங்க தான் இந்த மாதிரி கன்னி பூஜை செய்வாங்க. அவங்க வந்து அந்த கற்பூரம் வந்து ஏற்றி விட்டாங்க. 18 படிக்கு 18 கற்பூரம் வந்து ஏற்றி விட்டாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி பஜனை பாடிட்டே பார்த்திங்கன்னா 18 கற்பூரமும் ஏற்றி விட்டாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் யாரெல்லாம் கன்னி பூஜை வந்து பார்த்துருக்கீங்கன்ட்டு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி பஜனை பார்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா மாலை போடும்போது நான் பார்த்தது. அப்போ இப்போ தான் பார்க்குறேன். இதில் பாட்டு பார்த்திங்கன்னா பழைய பாட்டு எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ பாட்டு தான். எல்லாமே புது பாட்டு தான் பாடினாங்க. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் சாங்ஸ் எல்லாமே பாடினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 18 படிக்கும் 18 கற்பூரம் வந்து ஏற்றி விட்டாங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நாங்கள் பார்த்திங்கன்னா 9 o'clock போனதுக்கு ஒரு 10, 11 வரைக்குமே பஜனை பாடிட்டே இருந்தாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. குட்டி பசங்கள்லாம் ரொம்ப விளையாடிட்டே இருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 18 கற்பூரமும் வந்து ஏற்றிட்டாங்க. நான் வந்து எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. நான் ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன், என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 18 கற்பூரமும் அணிகிற வரைக்கும் பஜனை பாடிட்டே இருந்தாங்க. இது வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் பற்ற வைக்கணுமா. பாருங்கள், அங்கே முட்டி போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு தான் இந்த கன்னி பூஜை வந்து செஞ்சாங்க. இப்போ எல்லா பஜனையும் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து ஆரத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து குருசாமி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி பூஜை செய்கிறவங்கக்கிட்டையும் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளோ பக்தியாக வந்து ஐயப்ப மாலை போட்டுட்டு அவ்வளோ வந்து பக்தியாக வந்து கடைப்பிடிப்பாங்க. அதனால இப்போ பார்த்திங்கன்னா பஜனை எல்லாம் முடிஞ்சாச்சு. பாருங்கள், ஐயப்ப சாமிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா டின்னருமே போட்டாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்குறேன். பாய்.